உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசிய சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நீதித்துறையை மிரட்டும் மற்றும் அதன் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலான இந்த சம்பவத்தை எதிர்த்து கோவை மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அக்டோபர் 16 காலை 11 மணிக்கு உக்கடம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. ஆணவம் மற்றும் அகங்காரம் கொண்ட சனாதனவாதிகள் நீதித்துறைக்கு எதிராக மிரட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகத்தின் மாவட்ட, மண்டல, வட்ட, கிளை பொறுப்பாளர்கள், இளைஞர் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். அவர்கள் நீதித்துறையின் சுதந்திரம் காக்கப்பட வேண்டும், சனாதனவாதிகளின் ஆணவத்தை நிறுத்த வேண்டும் என கோஷமிட்டனர். கோவை மாவட்ட திராவிடர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்ததாவது: நீதித்துறை என்பது நாட்டின் முக்கிய தூண்களில் ஒன்று. அதை மிரட்டும் எந்த செயலும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். சனாதனவாதிகளின் ஆணவம் நீதிமன்றத்தை குலைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. அரசு, மத்திய சட்டத்துறை ஆகியவை இதுகுறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்.